ஹாய் டியர்ஸ், இன்னைக்கு நம்ம இன்ட்ரோசெக்ஷனில் பார்த்த ஒரு விஷயத்தை பற்றி பேச போகிறோம். ஓகேவா? இன்ட்ரோசெக்ஷனில் என்ன பார்த்தோம்? நம்மள பல பேர் இந்த விஷயத்தை கேட்டிருப்போம். என்ன விஷயம்? நம்மளுக்கு நல்லா தெரிஞ்ச விஷயம். டெய்லரிங் தானேம்மா படிக்கிற, அது நம்ம சொந்தக்காரங்களா இருக்கட்டும், இல்லை நம்ம கூட இருக்கவங்களா இருக்கட்டும், சிம்பிளாக சொல்லுவாங்க, நீ டெய்லரிங்க்கு தானேம்மா படிக்கிற, அது என்னம்மா கஷ்டமா இருக்க போது, அதுக்கு என்னம்மா நீ எஃபெக்ட் போடுற அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. நம்மளுக்கு அப்படியே உள்ள சிவனு ஏறும் அவங்களுக்கு. ஆனால் அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணால் புரியும். ஆனால் அவங்களுக்கு எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணணுன்றது நம்மளுக்கு தெரியாத விஷயம். ஏன்னா நம்மளோட டேர்ம்ஸ், நம்ம என்னென்ன படிக்கிறோம், இதை பற்றிலாம் அவங்களுக்கு துளி கூட ஐடியா கிடையாது. சிம்பிளாக சொல்லவா, ஃபேஷன் டிசைனருக்கும் ஒரு டெய்லருக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். நம்ம ஒரு பாட்டு இப்போ நம்ம இன்ஸ்டால இருக்கட்டும், இல்லைன்னா யூடியூப்ல இருக்கட்டும், சில டைம் சில பாட்டெல்லாம் ரொம்ப ட்ரெண்டிங்ல போகும். அந்த டைம்ல அந்த பாட்டை நம்ம ரொம்ப ஒரு 10-12 டைம் கூட கேட்போம், ஒரு நாள்லயே நம்ம கேட்போம். ஸோ உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியல, மை போட்ட கண்ணாலன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஒரு பாட்டு ரிலீஸ் ஆச்சு, ஆல்பம் சாங். ஸோ அதோட சேர்த்து நம்ம எத்தனை ஆல்பம் சாங் நம்ம கேட்டிருப்போம். ஸோ அப்போ ஆல்பம் சாங் ரொம்ப ட்ரெண்டிங்காக இருந்துச்சு. ஸோ நம்ம அதை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு நம்ம அதை கேட்க ஆரம்பித்தோம். ஸோ அதை ட்ரெண்டாக்கி விட்டோம். சரி, இப்போ இருக்க காலத்துல நம்ம போயிட்டு ஆல்பம் சாங்னு கேட்டா, ஓ அது அப்பமே ட்ரெண்ட் முடிஞ்சு போச்சேம்மா அப்படின்னு சொல்ற அளவுக்கு வந்துருச்சு. ஏன்னா அந்த அளவுக்கு பீட்லாம் இப்போ நார்மல் சாங்லேயே நம்மளுக்கு கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நம்மளுக்கு ஆல்பம் சாங் தேவைப்படல. அது இப்பயும் ட்ரெண்ட் ஆகுறதும் கிடையாது. முன்னாடி இருந்த ஆல்பம் சாங் மாதிரி இப்போ கிடையாது. இப்போ மை போட்ட கண்ணாலேயே நம்மளுக்கு சில டைம் மறந்து போற அளவுக்கு ஆயிடுது. ஸோ ட்ரெண்டும் அப்படிதான். அதுதான் ஃபேஷன் டிசைனரோட வேலை, ஒரு ட்ரெண்டை கண்டுபிடிச்சி அந்த ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி கிளாத்தை டிசைன் பண்றது ஃபேஷன் டிசைனரோட வேலை. சரி, ஓகே. அப்ப டெய்லர் என்னமா பண்ணுவாங்க அப்படின்னா, டெய்லர் ஃபிட். ஓகேவா? இப்போ நீ ஒரு பிளவுஸ், இப்போ நீங்க ஒரு பிளவுஸ் எடுத்துட்டு போய் கொடுக்குறீங்க. ஓகேவா? நீங்க பிளவுஸ் எடுத்துட்டு போய் கொடுக்கும்போது அது உங்களுக்கு இந்த அளவுக்கு நீங்க ஹேண்ட் இந்த ஷேப்புக்கு தான் இருக்கணும், இங்க இடத்துல ஃபிட் பிடிக்கணும், இந்த இடத்துல எனக்கு லூஸா இருக்கு. ஸோ இந்த மாதிரி நீங்க ஒரு மாடிஃபிகேஷன் பண்ணி நீங்க அதே, அதாவது நீங்க என்ன பண்றீங்க, ஸ்டைல் நீங்களே சூஸ் பண்ணிடுறீங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி அவங்கள நீங்க ஃபிட்டா தைக்க தான் சொல்றீங்க. ஸோ தைக்கிறதும் டிசைனர்ஸோட வேலை கிடையாது. டிசைனர்ஸ் அது வடிவமைக்கிறதும் தைக்கிறதும் ஒண்ணு கிடையாது. எப்படி ஒரு இன்ஜினியர் பிளான் போடுவாங்க. ஓகேவா? நீங்க இன்ஜினியரிங் டீம் போனீங்கன்னா, ஒரு இன்ஜினியர்கிட்ட போனீங்கன்னா அவங்க பிளான் போட்டு கொடுப்பாங்க. ஆனா அவங்க வீடு செங்கல் அவங்க தான் எடுத்து வைப்பாங்க, அவங்க தான் சிமெண்ட் பூசுவாங்க, அப்படிலாம் கிடையாதுல்ல. ஸோ அதே மாதிரிதான் டிசைனர்ஸ்னா அவங்க தான் தைப்பாங்க, அவங்க தான் இது பண்ணுவாங்கன்றது அவசியம் கிடையாது. அவங்க டிசைன் பண்றாங்க, அவ்வளவுதான். இப்ப அடுத்து நம்ம நாணோதயத்துக்கு எந்த கேள்வி வரும்? இது ரெண்டுமே ரிலேட்டே ஆகலையேம்மா, அப்புறம் எதுக்குமா இதையும் சேர்த்து நீங்க படிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி நம்ம நாணோதயத்துக்கு வரும். ஸோ அந்த கேள்விக்கு என்கிட்ட பதில் இருக்கு. இப்போ நாங்க ஒரு டிசைன் பண்றோம், ஒரு கார்மெண்ட் டிசைன் பண்றோம். ஓகேவா? ஒரு ஜாக்கெட் டிசைன் பண்றோம், ஓவர் கோட் மாதிரி. ஸோ அப்போ அதை நீங்க போட்டு பாக்குறீங்க, அது ட்ரெண்டுக்கு ஏத்த மாதிரி இருக்கு, அதை நீங்க போட்டு பாக்குறீங்க. பட் உங்களுக்கு ஃபிட்டிங் அது சரியா இல்லை. ஓகேவா? ஏன்னா அவங்க ஒரு சைஸ், இப்போ எக்ஸ்எல், டபுள் எக்ஸ்எல்னா அவங்க அந்த சைஸுக்கு தான் தைச்சிருப்பாங்களே தவிர உங்க சைஸுக்குன்னு பார்த்து அவங்க தைக்கல. ஸோ அப்போ நீங்க என்ன பண்ணுவீங்க, அது டிசைனர்கிட்ட வாங்குவீங்க. வாங்கிட்டு போயிட்டு இன்னொரு டெய்லர்கிட்ட கொடுப்பீங்க. டெய்லர்கிட்ட எதுக்கு கொடுக்குறீங்க, நீங்க எனக்கு இந்த இடத்துல லூஸா இருக்கு, இந்த இடத்துல எனக்கு ஃபிட் பிடிக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்க போய் டெய்லர்கிட்ட கொடுக்குறீங்க. ஸோ டெய்லர் என்ன பண்ணுவாங்க, அதை ஃபிட்டு பிடிச்சு உங்களுக்கு கரெக்டான ஒரு இதுல கொடுப்பாங்க. ஸோ அதை நீங்க போடும்போது ட்ரெண்ட் பிளஸ் ஃபிட்டு நல்லா உங்களுக்கு பக்காவா செட் ஆகும். ஸோ இதுதான் டிசைனருக்கும் டெய்லருக்கும் உள்ள வித்தியாசம். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? இன்னும் நிறைய நம்ம ஃபேஷனை பத்தி தெரிஞ்சுக்கணும், நீங்க ஃபேஷன் டிசைனரா இல்லைனாலும் நீங்க அதை பத்தி நிறைய தெரிஞ்சுக்கணும் ஆசைப்பட்டீங்கன்னா நீங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். தென் இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு, தென் உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் இதை பத்தி நிறைய தெரிஞ்சுக்கணும் ஆசைப்படுறாங்களா, அவங்களுக்கு இதை ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களும் நிறைய கண்டென்ட் தெரிஞ்சுக்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.